அனைவருக்கும் நமது சர்வசக்தி ஜோதிட நிலையத்தின் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஜோதிடத்தின் அடிப்படையான ஒரு பகுதியான தமிழ் மாதங்கள், ஆங்கில மாதங்கள் என இரு வகை உள்ளது. அனைவருக்கும் தெரிந்தது ஆங்கில மாதத்தில் நாம் பிறந்தோம் என்பதை மட்டுமே. அதை தமிழ் மாதத்தில் கணக்கிடுவது எப்படி என்று ஜாதகத்தில் நாம் முதலாக பார்க்க உள்ளோம். இப்பொழுது நாம் காண இருப்பது ராசி மண்டலம். இந்த ராசி மண்டலத்தில் இங்கு சித்திரை, இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொன்றாக வரும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 மாதங்கள். இதே மார்கழி 15, ஜனவரி 1, மார்கழி மாசத்துல 15க்கு மேல ஜனவரி 1, தை மாசம் 15க்கு மேல ஜனவரி 2, மாசி மாசம் 15க்கு மேல மார்ச், பங்குனி 15க்கு மேல ஏப்ரல், சித்திரை 15க்கு மேல மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்படி தான் இங்கிலீஷ் டேட்டு. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பர்த்டேக்கு டைரெக்டாக இங்கிலீஷ் டேட்டை தான் நம்ம கணக்கு எடுக்கிறோம். அப்படி கணக்கெடுக்கும் போது இந்த மார்கழியில் நம்ம பிறந்திருப்போம். அப்போ சூரியன் எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மார்கழியில் சூரியன் இந்த இடம் இருக்கும். அப்போ சூரியன் முதல் நாம் பார்க்க போகிற கிரகம். சித்திரை மாதத்தில் முதல் சூரியன் இந்த கட்டத்தில் சூரியன் இருக்கும். வைகாசி மாதத்தில் இந்த கட்டத்தில் சூரியன், ஆனி மாதத்தில் இந்த கட்டத்தில் சூரியன், ஆடி மாதத்தில் இந்த கட்டத்தில் சூரியன், ஆவணி மாதத்தில் இந்த கட்டத்தில் சூரியன், அடுத்தது இந்த கட்டத்தில் சூரியன். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சூரியன் இருக்கும். அப்போ நம்ம பிறந்த மாதத்துல தமிழ் மாதத்தின் முறைப்படி தான் நாம் ஜோதிடம் சொல்லப்படும். இங்கிலீஷ் மாதம் என்பது 15 டேட்டுக்கு மேலே வரதுனால நம்ம சூரியனை மையமாக வச்சு சித்திரை மாதம் நீங்கள் பிறந்தீங்களா ஆமான்னு சொல்கிறதுக்கு காரணம், சூரியன் சித்திரையில் இங்கிருந்தால் சித்திரை மாதம், இங்கிருந்தால் வைகாசி மாதம், இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் சூரியன் இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தீர்கள் என்று ஜோதிடர்கள் கூறுவது உண்டு.